வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சத்தான வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு தோசை தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கேன், வரமிளகாய் 2 எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஜீரகம். உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்காம இதை மட்டும் வச்சு தான் பண்ண போறேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க, ஓரளவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் தோசை மாவு வச்சுருக்கேன், இதில் இதை கலந்துக்கலாம். தோசை மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை, அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. கேரட்டை வந்து அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால அது சமநிலை ஆகிடும். நீங்கள் முதவே மாவை நல்லா தண்ணி கரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க, தோசை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். தோசை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க, இப்போ எடுத்துக்கலாம். இதுவே நல்லா எனக்கு வெந்துடுச்சு, அதனால நான் திருப்பி போடல. நீங்கள் கொஞ்சம் குண்டா ஊற்றி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மற்ற மாவுலேயும் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான கேரட் தோசை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். டெய்லி அரிசி மாவுலேயே தோசை சாப்பிடாம இப்படி ஹெல்த்தியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஆயில் மட்டும் ஊற்றாம தோசை சுட்டிங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே டயட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.